بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين. விண்ணுலக பயணம் என்கின்ற தொடர்பயானிலே நாம் பாகம் 5 இருக்கிறோம். கடந்த பாகத்திலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை 7வது வானத்தில் சந்தித்த நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு பள்ளியிலே சாய்ந்து அமர்ந்திருக்கக்கூடியதாக பார்க்கிறோம். அந்த பள்ளியை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் நபிகள் அலைஹிஸ்ஸலாமுடன் காட்டுகிறார்கள். உடனே இது என்ன அப்படின்னு சொல்லி நபிகள் அலைஹிஸ்ஸலாம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறாங்க. நாம் ஒரு விஷயம் தெரியலன்னு சொன்னா, ஒரு ஆச்சரியத்துக்குரிய ஒரு இடத்துக்கு போறோம்னு சொன்னா இது என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்குவோம். அதே மாதிரி நபிகள் நாயகம் விண்ணுலக பயணமானது மிக ஆச்சரியத்தை உண்டாக்கக்கூடியதாக இருக்கிறது. அந்த நேரத்தில் இது என்ன என்று கேட்கிறாங்க. உடனே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் நபி நாயகம் கேட்ட உடனே இதுதான் அல் பைத்துல் மக்மூர் என்று இவங்க யார் சொல்றாங்க? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க. பைத்துல் மக்மூர் இதை பற்றி சொல்லும்போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க வளமான இறை இல்லம் என்று சொல்றாங்க. அப்போ இந்த பைத்துல் மக்மூர்ல என்ன சிறப்பு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அதையும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க. என்ன சிறப்பு? இந்த பைத்துல் மக்மூரிலே வானவர்கள் தொழக்கூடியவர்களா இருப்பாங்க. அந்த வானவர்களுடைய எண்ணிக்கை எப்படின்னு சொன்னா, ஒரு நாளிலே, அதாவது ஒரு தினத்திலே 70,000 வானவர்கள் இந்த பள்ளிவாசலில் தொழுவார்கள். அப்ப நாம நல்லா நினைச்சு பாருங்க, ஒரு பள்ளியை கட்டுறோம், 70 பேர் தொழக்கூடியதா இருந்தாலும் ஆச்சரியமா இருக்கு. ஒரு அதிகபட்சம் ஒரு 500 பேர் தொழக்கூடிய அளவுக்கு இருந்தா எவ்வளவு பெரிய பள்ளி என்று ஆச்சரியப்படக்கூடியதா இருக்கும். ஏன்னா இவ்வளவு பெரிய பள்ளி கட்டி வச்சிருக்காங்களே. இதே ஒரு ஊருக்கு போறோம், இன்னும் கொஞ்சம் கூடுதலா சேர்த்து ஒரு 700 பேர் தொழுதுட்டாங்கன்னா அவரே அல்லாஹ் பள்ளிவாசல்ல இவ்வளவு பேர் நிறைஞ்சு வழிகிறாங்களே, இப்படி நம்ம நினைப்போம். அப்போ இந்த அளவுக்கு பார்க்கக்கூடிய நமக்கு வானவருடைய உருவம் எப்படி இருக்குன்னு தெரியாது, எந்த அளவுக்கு பெருசா இருக்காங்க தெரியும். நம்ம அளவுக்கு தான் இருப்பாங்க சொல்ல முடியாது. அவர்களுடைய வளர்ச்சி என்பது மிக பெரிதாக இருக்கும். அப்பேற்பட்டவங்களா கணக்கு வச்சுக்கிட்டாலும் கூடி ஒரு நாள் அளவிலே 70,000 பேர் அங்க வந்து தொழுதுட்டு போறாங்கன்னு சொன்னா அது ஒரு வேலையா இருக்கலாம், இல்ல எத்தனை வேலைகள் தொழுகிறான்னு சொல்லலாம். ஆனா ஒரு நாளைக்கு அந்த ஒரு வேலை தொழக்கூடியவங்க, அந்த ஒரு நாளில் தொழக்கூடியவங்க எண்ணிக்கை எவ்வளவுன்னு சொல்றாங்க? 70,000 பேர் அந்த வானவர்கள் தொழுகிறாங்க. அவர்கள் ஒரு முறை இதை தொழுதுட்டாங்கன்னா மறுமுறை இங்க தொழுகைக்கு வரமாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய வானவருடைய எண்ணிக்கையை இவருக்கு ஒரு தடவை தான் தொழ முடியாங்க. அதுக்கப்புறம் தொழுதுட்டு போயிட்டாங்கன்னா அதுக்கு அடுத்தது வரக்கூடிய வானவர்களுக்கு தான் இடம் இருக்கும். நம்மளே ஒரு இடத்துல போய் நிக்கிறோம், வரிசையில நிற்கும் போது நமக்கு பின்னாடி பல பேர் நிக்கிறாங்கன்னு சொன்னா நாம ஒரு முறை போயிட்டோம்னா திரும்ப அந்த பல பேரை தாண்டி தான் வர வேண்டி இருக்கும். அந்த வாய்ப்பும் கூட கிடையாது. வாழ்நாள அவங்க என்ன பண்ண முடியாது. இனி நம்ம மனிதர்களுக்கு வாழ்நாள் அவருடைய காலகட்டங்களிலே என்னவா இருக்கும்? திரும்பி வந்து அந்த இடத்துக்கு தொழுகக்கூடிய வாய்ப்புகள் கிடையாது. ஒரு முறை இங்கிருந்து விடை பெற்று சென்றார்களா அதுவே அவருடைய கடைசி நுழைதலா இருக்கும் அந்த பைத்துல் மக்மூர்ல. அப்போ நல்லா சிந்தித்து பாருங்க, எவ்வளவு பிரம்மாண்டமான ஒரு பள்ளியை, அதுவும் 7வது வானத்திலே அந்த இடத்துல அல்லாஹ் அமைத்திருக்கிறான்னு சொன்னா நாம நினைச்சிட்டு இருக்கோம் மனிதர்கள் மட்டும்தான் தொழுகிறாங்க, ஜின்களும் தொழுகிறாங்க. அப்போ இந்த வானவர்களுக்கு அல்லாஹ் சொல்ற வேலையை மட்டும் செஞ்சா போதும், அவங்க அல்லாஹ் சொன்னா வருவாங்க, உயிரை பறிக்கக்கூடியவங்க பறிச்சுட்டு போவாங்க, ஆளுக்கு ஒரு 2 பேர் இருப்பாங்க, நன்மை எழுதுவாங்க தீமை எழுதுவாங்க, இப்படி நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். ஆனால் அல்லாஹ் வந்து அவர்களுக்கும் ஒரு தொழுகை முறையை கற்றுக் கொடுத்திருக்கிறான் என்று தெரியுது. நம்மள மாதிரி தொழுகிறாங்கன்னு சொல்ல முடியாது. ஆனால் அவர்களுக்கும் ஒரு என்ன பண்ணியிருக்கான்? ஒரு தொழுகை முறையை கற்றுக் கொடுத்திருக்கிறான். அப்போ இது ஒரு ஆச்சரியமான ஒரு செயல். நல்லா சிந்தித்து பாருங்க, எவ்வளவு பெரிய விஷயத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் ஒரு சிறப்பான ஒரு வகையில போய் காட்டுறான். எதுக்காக இதெல்லாம் காட்டணும்? எதற்காக இப்படியெல்லாம் வந்து வானவர் தொழக்கூடிய இடத்த காமிச்சு, ஒரு இடத்துக்கு போனா நம்ம டூரிஸ்ட் ஸ்பாட்னு சொல்றக்கூடிய இடத்துல அந்த இடத்துல போய் இதுதாங்கன்னு ஒருத்தர் சொல்லி காமிச்சிட்டு இருப்பாரு. அந்த மாதிரி ஏன் அல்லாஹ் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமை வைத்து இப்படி அவரை ஆயத்தப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும்? அப்போ சிந்தித்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் ஏதோ ஒரு சிறப்பான ஒரு சான்றுக்காக தான் அழைத்து சென்றிருக்கிறோம் என்று திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லிட்டான். அந்த சிறப்பான சான்று என்பது
சாதாரணது கிடையாது, அது சிறப்பு வாய்ந்தது என்பது காட்டுவதற்காகவே ஒவ்வொரு நபிமார்களையும் காமிச்சு அவர்களுக்கு அங்க தொழுகை வைத்து மஸ்ஜிதுல் அக்ஸால இருந்து மீண்டும் எங்க பண்றாங்க, வானத்துக்கு அழைத்து வந்து ஒவ்வொரு வானத்திலும் சில நபிமார்களை சந்தித்து அதன் பிறகு அங்கிருந்து அப்படியே வரிசையாக இந்த பைத்துல் மக்மூருக்கு வந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் இது மட்டும் முடிவல்ல. இன்னியும் பல சுவாரஸ்யமான நிகழ்வுக்கு அப்புறம் அல்லாஹ் சில சான்றுகளை கொடுப்பான். அந்த சான்றுகள் என்ன என்பதை இனி வரக்கூடிய காலகட்டங்களில் நாம் பார்ப்போம். இந்த ஏக இறைவனினுடைய சாந்தியும் சமாதானம் நம் மீது உண்டாவதாக என்று சொல்லிக் கொண்டவனாக என்னுடைய இந்த உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிரு தாவனான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.